இந்த மாதிரி வடநூல்களை தழுவி எழுந்தது சேத்திர சூடாமணியை பின்பற்றியது. இதை தாண்டி வடமொழியில மகாபுராணத்துல உத்தர பாகம் அப்படிங்கிற இடத்துல சிவகன் சரிதை இருக்கு. இந்த நூல் 10ஆம் நூற்றாண்டு. உறுதிப்பொருள் 4, அறம்பொருள் இன்பம் வீடு பெறு, முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள். அவங்க சொன்ன மாதிரி அடியார்க்கனால சிலப்பதிகாரத்தை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, இயல் இசை நாடக தொடர்நிலை செய்யுளா, பொருள் தொடர்நிலை செய்யுள், பொருள் தொடர்நிலை செய்யுள். சரி, இயல் இசை நாடக பொருள் தொடர்நிலை செய்யுள், பொருள் தொடர்நிலை செய்யுள், சிலப்பதிகாரம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது ஒடிசி. இந்த இளவரசர் அப்படின்னு சொன்னது யாரு? திருத்தக்க தேவரை அரசர்னு சொன்னது யாரு? இளவரசர்னு சொன்னது யாரு? தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் அரசர் வீரமாமுனிவர், இளவரசர் ஜியூபு. பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, இது மறந்துரும். அப்பப்ப எல்லா புக்லயும் இது இருக்கணும். தமிழ் கவிஞர்களுள் அரசர், தமிழ் கவிஞர்களுள் இளவரசர். அரசன்னா வீரம் நிறைந்தவன், அதனால அவங்க கரெக்டா டக்குன்னு சொல்லிட்டாங்க பாஸ்வேர்ட் வச்சு. சரி, மன்னன் ஏமாங்கத நாட்டு மன்னன். அவருடைய சச்சந்தன், அவருடைய மனைவி வந்துட்டு விசையை, அவங்க மேல வந்துட்டு மிகுந்த தீராத காமம். அமைச்சன் கட்டியங்காரன் கிட்ட ஆட்சி பொறுப்பை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த புறமே கதின்னு இருக்கு. அப்படி கட்டியங்காரன் சூழ்ச்சி செஞ்சு நாட்டை கைப்பற்றுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டியங்காரன் சூழ்ச்சியில இருந்து அரசியனாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக நிறை மாதமாக இருந்த அரசி என்ன பண்ணிருக்காங்க, மயிர்பொறி ஒன்றை தயார் செய்து மயிர்பொறியில அனுப்பி வச்சிடுறாரு. சச்சந்தன் அங்கேயே போர் செய்து இறந்துடுறாரு. அந்த மயிர்பொறி நேரம் எங்க போய் இறங்குது, சுடுகாட்டுல வந்து இறங்குது. சுடுகாட்டுலயே அந்த பெண் என்ன பண்றா, விசையை வந்துட்டு சீவகனை பெத்தெடுக்கிறா. அங்க அவ சீவ அப்படின்னு தும்முறதுனால சீவகன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தெய்வம் அவனை சீவ அப்படின்னு வாழ்த்துறதுனால சீவகன் அப்படின்னு பெயர் வச்சாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தெய்வம் வந்து அவனுக்கு வந்துட்டு உதவி செய்து, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய கந்துக்கடன் அப்படிங்கிற வணிகன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய குழந்தை பிறந்து இறந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி இறந்த குழந்தைய பதைக்கிறதுக்காக வந்த போது இங்க புதிதாக ஒரு குழந்தைய கண்டு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு தேவையான கல்வி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அது தன்னுடைய மகனா வளர்த்துட்டு வர்றாரு. சோ வாலிப பருவம் எய்தி வீரதீர செயல்கள் எல்லாம் செய்யறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அச்சந்திங்கிற முனிவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு 8 பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த திருமணத்தின் வாயிலாக பெரிய படைபலங்களை திரட்டி கொண்டுட்டு போய் கட்டியங்காரனை வென்று அரசனை ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உள்ள அத்துணை இன்பங்களையும் அனுபவித்து இறுதியாக துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார். சோ காவியத்தினுடைய கருத்து காதல் அப்படின்னு சொன்னாலும் முடிவு எதுவா இருக்கு, அறம்தான். அதாவது வீடு பேரு அப்படிங்கிற ஒரு நிலையதான் சொல்றாங்க. சிந்தாமணியினுடைய செந்தமிழ் நலம்னு எடுத்துக்கிட்டா துறவி தந்த காப்பியம்னு சொல்லுவாங்க, திருத்தக்கதேவர் எழுதினது. இருந்தாலும் இசை, மருத்துவம், மந்திரம், ஜோதிடம், படை, சுண்ணம், காதல், இந்த மாதிரி பல கலை செய்திகள் அங்க எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வண்டு துயில் கொண்டு குயில் ஆளிமயில் அகவி விண்டுமது வீட்டு வெறி போது பல பொதுளி கொண்டுதலில் வேந்து சினை தாழ்ந்து நனை ஆர்ந்து ஒன்றுண்டு பொழில் இமையவர்கள் உலகம் உருவதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சோலைய வர்ணிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாடல். வண்டு துயில் கொண்டு குயில் ஆளிமயில் அகவி விண்டுமது வீட்டு விரி போது பல பொதுளி கொண்டு தளிர் வேந்து சினை தாழ்ந்து நனை ஆர்த்தொன்றுண்டு பொழில் இமையவர்கள் உலகம் உருவதுவே ரொம்ப முக்கியம். அது மாதிரி வெவ்வாய் ஓரி முழவாக விழிந்தார் ஈமம் விளக்காக ஒவ்வா சுடுகாட்டு உயர் அரங்கின் நிழல் போல் நுடங்கி பேயாட எவ்வாய் மருங்கும் இருந்து இறங்கி கூகை குளறி பாராட்ட இவ்வாறாகி பிறப்பதுவோ இதுவோ மன்னருக்கு இயல்வேந்தே. அந்த இடத்துல சுடுகாட்டினுடைய நிலைமை அந்த இடத்துல படம் பிடிச்சு காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பேய் கூகை எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குது. அங்க போய் இந்த பிள்ளை என்ன பண்ணுது, இடுப்பு வலி எடுத்து பிள்ளைய பெத்து எடுத்து கையில வைக்கிறா. சோ இது மன்னன், ஒரு மன்னனினுடைய மகன் எப்படி பிறக்க வேண்டும், இப்படி போய் பிறக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசக்கூடிய விதமாக அமைந்த பாடல். வெவ்வாய் ஓரி முழவாக விழிந்தார் ஈமம் விளக்காக, அதாவது இறந்து போனவங்களுடைய அந்த ஈமச்சடங்குல எரிக்கப்பட்ட அந்த நெருப்பு வெளிச்சத்துல என்ன பண்ற அப்படின்னா பிள்ளைய பெத்தெடுக்கிற. ஒவ்வா சுடுகாடு உயர் அரங்கின், சுடுகாடு எரிமேடை இருக்குல்ல, அதுல போய் படுத்து நிழல் போல் நுடங்கி பேயாட, பக்கத்துல பேய்கள் கூச்சல் போடுது. எவ்வாய் மருங்கும் இருந்து இறங்கி கூகை குளறி பாராட்ட, எல்லா பக்கட்டும் அந்த ஆந்தை குளறுது அலறுது. இவ்வாறாகி பிறப்பதுவோ இதுவோ மன்னருக்கு இயல்வேந்தே. அதுக்கப்புறம் வண்டு துயில் கொண்டு குயில் ஆளிமயில் அகவி, அந்த பாடலும் ரொம்ப முக்கியம்.
முக்கியமான பாடல். சீவக சிந்தாமணியில இந்த பாடல் எல்லாம் முக்கியமானது. சோ இதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து சம்திங் டிஃப்ரெண்டான கொஸ்டின் கேரக்டர்ஸ் பத்தியோ நாட்டை பத்தியோ தான் பெருவாரியாக வருது. நாடு நகரம் இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம சீவக சிந்தாமணியோ அல்லது ஒவ்வொரு நூலும் படிக்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடுறோம், படிச்சுட்டே நம்ம போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரி, அடுத்தது காதன்மை கண்ணுள்ளே அடக்கி கண் என்னும் தூதினால் துணிபொருள் உணர்த்தி தான் மதற்கு ஏதின்மை பட கரந்திட்ட வாழ்க்கண் நோக்கு ஓத நீர் அமுதமும் உலகும் இருக்குமே அப்படின்னு சமண கொள்கையை சொல்றாங்க. காதன்மை கண்ணுள்ளே அடக்கி கண் என்னும் தூதினால் துணிபொருள் உணர்த்தி தான் மதற்கு ஏதின்மை பட கரந்திட்ட வாழ்க்கண் நோக்கு ஓத நீர் அமுதமும் உலகும் இருக்குமே. சோ ஒவ்வொன்றிற்கும் இலக்கணம் கொடுக்கிறாரு. சீவகன் வழிபோக்கனுக்கு அறிவுரை சொல்லக்கூடியதான் மெய்வகை தெரிதல் ஞானம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம்மை பொய்வகை இன்றி தேரல் காட்சி ஐம்பொருளையும் மாட்டி உய்வகை உயிரை தேயாதொழுகுதல் ஒழுக்கம் மூன்றும் இவ்வகை நிறைந்த போல்தே இருவினை கழியும் என்றான். இந்த பாடல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அனங்கமாலை வந்துட்டு ஆடக்கூடிய தருவாய ஆடவர் மனங்கள் என்னும் அரங்கின் மேல் அனங்கமாலை ஆடினால் முறுவல் என்னும் தோழியை ஐயன் காண ஓடரி நெடுங்கன் என்னும் ஓலையை எழுதிவிட்டால் வாடிய வாரும் நோயும் உரைத்து வார்கொடியானாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம், இசை, மருத்துவம், உணவு, உளவியல், விலங்கியல் இந்த மாதிரி பல கலைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. பாடல் வரிகள் ஒண்ணு ரொம்ப முக்கியம். 4 வாட்டி படிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த பாடலினுடைய பொருள்கள் அத்தனையுமே வந்துட்டு உங்களுக்கு சீவக சிந்தாமணி நடத்தும் பொழுது டோட்டலா எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். முக்கியமான பாடல்கள் எல்லாமே எழுதிய நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். வளையாபதி காப்பிய முழுவதும் நமக்கு கிடைக்கல, ஆசிரியர் நமக்கு தெரியல, ஒரு சில பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. 72 வள்ளுவர் உரையிலும் புறத்திரட்டிலுமாக நமக்கு கிடைச்சிருக்கு. 72 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே குண்டலகேசி 224 குண்டலகேசி 224 வளையாபதி 72. 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். உரையாசிரியர்களால உயர்வாக மதிக்கப்பட்ட நூல். இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. உரையாசிரியர்களால் உயர்வாக மதிக்கப்பட்ட நூல் யாவை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. வளையாபதி இலக்கிய சுவையில் இணையற்றது, அறத்தினுடைய பாங்கு, எளிமை, தெளிவு இவை இந்நூலினுடைய இயல்பு. வைசிய புராணம் 36 5வது சருக்கத்தினுடைய விளைவாக நமக்கு வளையாபதி கதை தெரியுது. நவகோடி நாராயணன்கிற வைர வணிகன் உங்களுக்கு தெரியும், பிற்பட்ட குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். வணிகர் குலத்துல இருக்கவங்க எல்லாம் அவனை வெறுக்கிறதுனால அவளை அப்படியே விட்டுட்டு போயிட்டு அவனுடைய ஜாதி ஜனத்துல ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். காவிரி பூம்பட்டினத்துல வாழ்ந்துட்டு வரான். முன்பு தொடர்பு கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை வளர்ந்து தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு வணிகர் அவையினரால் வைர வணிகன் மகனே அப்படின்னு முறையிட்டு தாய் கூட கொண்டு போய் தன்னுடைய அப்பாவை சேர்த்து வைக்கிறாரு. இதுதான் வளையாபதியினுடைய கதை. கதைக்கும் அதுல இருக்கக்கூடிய பாடல்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். குறையிலா அறிவு, போக புனர்விழா இளமை, மேவ துறையிலா வசனவாவி, துகிலிலா கோல தூய்மை, நரையிலா மாலை, கல்வி, நலமில்லா புலமை, நன்ன சிறையிலா நகரம் போலும் செய்யிலா செல்வம், குழந்தை இல்லாத செல்வங்கள் இதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கட்பேறு இல்லாத தன்மையை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. குரட்கருத்துக்கள் நிறைய காணப்படுது. துக்கம் துடைக்கும் துகளறு காட்சியர், நிக்கந்த வேட்டத்து இருடி கணங்கள் அப்படின்னு வரக்கூடியதை வச்சுட்டு இது சமண சமய நூல் அப்படின்னு சொல்றாங்க. சிறுகாப்பியங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். சோ இதனுடைய கண்டினியூட்டி நம்ம நாளைக்கு சிறுகாப்பியத்தை பத்தி ஃபுல்லாவே கண்டினியூவா பார்ப்போம். இது வருஷம் சொல்லுங்க. இந்த வைசிக புராணம் 32வது சருக்கம் கண்ணகியை பத்தி சொல்லுது மேம். இது 35வது சருக்கம் வளையாபதி கதை சொல்றோம். கொஸ்டின் திருப்பி சொல்லுங்க. வைசிய புராணம் 32வது சருக்கம் கண்ணகி கதையை பத்தி கூறுது. வெரி குட். வைசிய புராணம் 32 வெரி குட். வைசிய புராணம் 32வது சருக்கம் கண்ணகி கதையை பத்தி சொல்லுது. இது 35வது சருக்கம் வளையாபதி கதை, வளையாபதியை பத்தி சொல்லுது. வெரி குட். சிலப்பதிகாரத்தை நல்லா தரவா படிச்சிருக்கீங்க. மேம் சீவக சிந்தாமணியில அச்சநந்தி முனிவர்னு வர்றவர் திருத்தக்க தேவருடைய குரு பேருங்க மேம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் சீவக சிந்தாமணியினுடைய இன்ட்ரோடக்ஷன்லயே அதை நமக்கு கொடுத்துருவாங்க. அவர் திருத்தக்க தேவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன்லயே நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அது கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, இதுல இப்ப சொல்லுங்க. வெண்பா பாட்டியல்ல எத்தனை நூல், எத்தனை பாடல்கள் இருக்கு? 100 மேம். செய்யுட்கள் எத்தனை சிற்றிலக்கியங்களுக்கு? 100 இருக்கு. எத்தனை சிற்றிலக்கியங்கள்? 61. 61 எதுல இருக்கு? பன்னீர் பாட்டியல்ல, நவநீத பாட்டியல்ல 44 செய்யுட்கள், பாட்டியல்ல 63, இலக்கண விளக்க பாட்டியல்ல 63, பிரபந்த மரபியல்ல 96 சிற்றிலக்கியங்கள்.
பிரபந்த தீபிகையில 75 இருக்கு. ஆனா 96 நமக்கு கிடைக்கும். 96 இருக்கு. ஆக்சுவலா வந்து வரையறுத்த பாட்டியல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பாட்டியல் நூல் வந்துட்டு கட்டளை கலைத்துறையால் இயன்ற 10 செயற்களை உடையது. ஆனா வெண்பா பாட்டியலோடு இணைத்து அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் பொருத்தங்களை மட்டும் உரைக்கக்கூடிய வகையில இருக்கு. ஆனா எதை பத்தி சொல்லல, சிற்றிலக்கியங்களின் வகைகளை பத்தி, சிற்றிலக்கியங்களுக்கு உண்டான இலக்கணங்களை பத்தி சொல்லாத நூல் எது? வரையறுத்த பாட்டியல் அல்லது சம்பந்த பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? நன்கு கட்டப்பட்டது. வெண்பா பாட்டியல், பன்னிரு பாட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பன்னிரு பாட்டியல் எத்தனாவது காலகட்டம்? 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு. நவநீத பாட்டியல் அப்படின்னா 14, சிதம்பர பாட்டியல் 16, இலக்கண விளக்கம் 17, பிரபந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 18ஆம் நூற்றாண்டு, பிரபந்த தீபிகை 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 96 வகை பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்றது 16 6 பெருக்கி பிரபதந்தாதி பழவகை எடுத்துரைக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபந்தந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லக்கூடிய நூல் எது? பிரபந்த தீபிகை. அப்படி 16 6 பெருக்கி 16 6ஆல பெருக்குனா 96. அத சொன்னது பிரபந்த தீபிகை. முத்துவடுக நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு பாப்புவையர் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து வேங்கட சுப்பையர். அவருடைய அப்பா பேர் என்ன? பெரிய சாமானியர். இலக்கண விளக்க பாட்டியல் வைத்தியநாத தேசிகர். 5 இலக்கணங்களை சொல்லக்கூடியது குட்டி தொல்காப்பியம். குமாரர் தியாகராஜ தேசிகரால இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, அடுத்த கொஸ்டின். இப்ப பிரபந்தம் அப்படிங்கிறது தெரியும். 96 அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 என்னும் தொகையேதாம் அப்படின்னு சொன்ன நூல் எது? பிரபந்தம் மரபியல். இந்த இரு பிற்கால பாட்டியல் நூல்களுமே 1732ல வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதியில காணப்பட்ட வரையறை அமைப்பை பின்பற்றி இருக்கக்கூடும்னு சொல்றாங்க. சதுரகராதியில பிரபந்தங்கள் 96 அப்படின்னு சொல்லி வரையறை சொல்லியிருந்தாலும் வீரமாமுனிவரே இந்த வரையறையை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்பாகவே 1682 to 1723 படிகாசு புலவர் செவந்தெழுந்த பல்லவராயன் உலாவில 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட புரான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற நூற்றாண்டை உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அப்ப 96 அப்படிங்கிற என் வரையறைக்குள்ளார அடக்கி சொல்லப்படக்கூடிய இலக்கியங்கள் யாவை அப்படிங்கிறதுல பாட்டியல் நூல்களுக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சாதகம் முதலாக காப்பியம் ஈராக சிற்றிலக்கியங்கள் 96 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு இருக்கு. பிள்ளை கவி முதலாக புராணம் ஈராக 96 அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு வகை வழக்கு. அதனால 96 அப்படிங்கிற எண் வரையறை மட்டும் இல்லாம அந்த எண் வரையறையில அடங்கக்கூடிய இலக்கியங்களை வரிசைப்படுத்துவதிலும் பாட்டியல் நூலாசிரியர்களுக்கிடையே முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லலாம். சாதகம் முதலாக காப்பியம் ஈராக சிற்றிலக்கியங்கள் 96 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கு, ரொம்ப முக்கியம். சாதகம், அப்ப சாதகம் முதலாக சதுரகராதி தான் இந்த வரைமுறையை சொல்லியிருக்கு. சாதகம், ஜாதகம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சாதகம். சாதகம் முதலாக காப்பியம், இறுதியாக அவங்க சொல்லக்கூடிய சிற்றிலக்கியம் காப்பியம். காப்பியம் ஈராக சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? 96 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 கொண்ட வகையதாம்னு சொன்ன நூல் இது பிரபந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லலாம். 96 அப்படிங்கிற எண் வரையறையில மட்டும் அல்லாம அந்த எண் வரையறையில அடங்கக்கூடிய இலக்கியங்களை வரிசைப்படுத்துவதிலும் பாட்டியல் நூலாசிரியர்களுக்கிடையே நிறைய முரண்பாடு இருக்கு. முன்னாடி சொல்றது பின்னாடி, பின்னாடி சொல்றது முன்னாடி. இந்த இருவகை பாட்டியல்லையும் அடங்காம இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களும் இருக்கு. குடைமங்கலம், தேவபாணி, மரம், யானை தொழில், இன்னிசை தொகை, ஐம்படை விருத்தம், நாளிகை கவி, இல்லற வெள்ளை, இதை தாண்டி செந்தமிழ் மாலை, செருக்களவழி, மரக்களவஞ்சி, கடாநிலை, ஆண்டு நிலை, பறைநிலை 30, இதுக்கப்புறம் 70, 96, 100, மும்மதத்தானை, மெய்கீர்த்தி, இந்த மாதிரி பல்வேறு சிற்றிலக்கியங்களுக்கும் சில பாட்டியல் நூல்கள்ல இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே 96 அப்படிங்கிற வரையறைக்குள்ளார அடங்காத பல சிற்றிலக்கியங்கள் பாட்டியல் நூலாசிரியர்கள் காலத்திலேயே இருந்திருக்கு. பாட்டியல் நூலாசிரியர்கள் என்னதான் 96, 44, 55, 61 அப்படின்னு சொன்னாலும் 96 வகைன்னு சொல்லிட்டு அளந்து சொன்னாலும் அதுல அடங்காத ஒரு சில சிற்றிலக்கிய நூல்கள் எல்லாமே அவங்களுடைய காலகட்டத்திலே நமக்கு என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது ஒரே நிமிஷம் புக் ஆன் பண்ணிக்கிறேன். சரி, அப்ப 96 அப்படிங்கிற வரையறைக்குள்ளார அடங்காத சிற்றிலக்கிய வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சொல்றாங்க? குடைமங்கலம், தேவபாணி, மரம், என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க? குடைமங்கலம், இருக்கு பார்த்துக்கோங்க ஸ்கிரீன்ல. குடைமங்கலம், தேவபாணி, மரம், யானை தொழில், இன்னிசை தொகை, ஐம்படை விருத்தம், நாளிகை கவி, இல்லற வெள்ளை, செந்தமிழ் மாலை, செருக்களவழி,
மரக்களவஞ்சி, கடாநிலை, ஆண்டு நிலை, பறைநிலை, 30, 70, 90, 100, மும்மதத்தானை, மெய்கீர்த்தி முதலிய பல்வேறு சிற்றிலக்கியங்களுக்கும் சில பாட்டியல் நூல்கள்ல இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே 96 அப்படிங்கிற வரையறுக்குள்ளார அடங்காத நூல்களும் இருக்கு. அப்ப அடங்கக்கூடிய நூல்கள் அப்படின்னா எதை அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். 96 என்ற எண் வரையறைக்குள்ளார அடங்கியது பவனி காதல். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சோ உலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அந்த அததான் பவனி காதல் அப்படின்னு சொல்றாங்க. எழுக்கூற்றிருக்கை, எழுக்கூற்றிருக்கை யார் பாடினது? நக்கீரர் மற்றும் திருமங்கை ஆழ்வார். கடிகை, வெண்பா, முதுகாஞ்சி, இயன்மொழி வாழ்த்து, பெருமங்கலம் முதலிய சிற்றிலக்கியங்களுக்கு பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல் முதலிய நூல்களை இலக்கணம் சொல்லப்படவில்லை அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஒரே நிமிஷம். தொண்ணூற்றாறு அப்படிங்கிற எண் வரையறைக்குள்ளார அடங்கிய நூல் எது? பவனி காதல், எழுக்கூற்றிருக்கை, கடிகை, வெண்பா, முதுகாஞ்சி, இயன்மொழி வாழ்த்து, பெருமங்கலம் முதலிய சிற்றிலக்கியங்களுக்கு பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல் முதல் நூல்கள்ல இலக்கணம் சொல்லப்படல. ரொம்ப முக்கியம். அதனால 96 அப்படிங்கிற எண் வரையறை பெரும்பாலும் பாட்டியல் நூல்கள்ல இல்லாதது. அப்ப இல்லை, அதனாலையும் வரையறைக்குள்ளார குறிப்பிட பெறக்கூடிய இலக்கிய பெயர்கள்ல பாட்டியல் நூல்களுக்கிடையே ஒற்றுமை இன்மையாலையும் இந்த பட்டியல்ல இல்லாத பல சிற்றிலக்கியங்களுக்கு பாட்டியல் நூல்கள்ல இலக்கணங்கள் சொல்லப்படுவதனாலையும் அந்த பட்டியல்ல அடங்கிய பல சிற்றிலக்கியங்களுக்கு பாட்டியல் நூல்கள்ல பல இலக்கணங்கள் சொல்லாம விட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலையும் 96 அப்படிங்கிற எண் வரையறைக்குள்ளார சிற்றிலக்கியங்களை அடக்கி சொல்றது எந்த வகையிலையும் பொருந்தாத ஒரு வழக்கு. சோ அவங்க சொல்றதுக்கு இலக்கணம் இல்ல, இலக்கணம் இருக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு நூல்களை கணக்குல காட்டல. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் எங்க இருக்கு? சோ அதுல இருக்கு. அதனால எந்த வகையிலும் இது பொருத்தம் கிடையாது அப்படின்னு குறிச்சிட்டாங்க. அப்ப 96ங்கிற வரையறை பெரும்பாலும் பாட்டியல் நூல்கள்ல இல்ல. அப்படியே இருந்திருந்தாலும் இலக்கிய பெயர்கள்ல பாட்டியல் நூல்களுக்கு இடையே ஒற்றுமை இல்ல. இந்த பாட்டியல்ல இல்லாத பல சிற்றிலக்கியங்களுக்கும் பாட்டியல் நூல்கள்ல இலக்கணங்கள் சொல்லப்படுதுனாலும் இந்த பட்டியல்ல அடங்கிய பல சிற்றிலக்கியங்களுக்கு பாட்டியல் நூல்கள் பல இலக்கணம் சொல்லப்படாமல் விடுத்ததுனாலையும் 96ங்கிற வரையறைக்குள்ளார கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது? இதை அடக்க முடியாது. சொல் முடிவு நிலை 96 என்ற எண் வரையறைக்கு கூறப்படக்கூடிய சிற்றிலக்கியங்கள்ல பெரும்பாலானவை 96க்குள்ளார எதெல்லாம் வருது? என்னென்ன வருது பாருங்க. கோவை, மாலை, மஞ்சரி, அந்தாதி, மடல், நிலை, பாட்டு, பத்து, வாழ்த்து, செய்யுள், மங்களம், காப்பியம், வஞ்சி ரொம்ப முக்கியம் முதலிய சொல் முடிவு நிலைகளை பெற்றிருக்கிறது. எஞ்சியவற்றுள் சில இயன்ற பாவகையால் பெயர் பெற்ற பெயர் சொல் முடிவுகளாக இருக்கு. இந்த முறையில 73 சிற்றிலக்கியங்கள் அடங்கி இருக்கு. சொல் வகையால இருக்கு, அதை தாண்டி பெயர் சொல் முடிவுகளாக இருக்கு. எஞ்சியவற்றுல பொருட்சிறப்பும் இலக்கிய செல்வாக்கும் உடையது பிள்ளைக்கவி, பரணி, களம், களம்பகம், உலா, ஆற்றுப்படை, தூது, சதகம், ஊசல் ஆகிய 8. எழுக்கூற்றிருக்கை, சின்னப்பூ, குளமகன், பாதாதி கேசம், கேதாதி பாசம், செவியறி உருவு, முதுகாஞ்சி, விருத்த இலக்கணம், பவனிக்காதல், பதிகம், அலங்கார பஞ்சகம், அதை தாண்டி அகலங்கார பஞ்சகம், அதை தாண்டி கைக்கிளை, மங்களவள்ளி, தசாங்கத்தையல், சாதகம், இந்த மாதிரி 15 இந்த பாகுபாட்டுல இல்லாதது. டோட்டலா ஒரு 96 பத்தின எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல சொல் முடிவு நிலையில பத்தி கொடுத்திருக்காங்க. பாகுபாடு சும்மா ஜெனரலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொருட்கோவை, வருக கோவை, மும்மணி கோவை. மாலைன்னு எடுத்துக்கிட்டா பாருங்க, அங்க மாலை, அனுராக மாலை, இரட்டை மணி மாலை, இணைமணி மாலை, நவமணி மாலை, நான்மணி மாலை, பல்சந்த மாலை, களம்பக மாலை, மணி மாலைன்னு எவ்வளவு மாலைகள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மஞ்சரி, வெற்றி கரந்தை மஞ்சரி, வாதோரண மஞ்சரி, அந்தாதி, ஒளியல் அந்தாதி, பதிற்றந்தாதி, நூற்றந்தாதி, மடல், உலாமடல், வளமடல், நிலை, கண்படை நிலை, துயிலடை நிலை, அந்த இடத்துல வந்துட்டு துணிலடை நிலை அதையும் கொடுத்திருக்காங்க. விளக்குலை நிலை, இது ரொம்ப முக்கியம். விளக்குலை, அதை தாண்டி புறநிலை, கடைநிலை, கையறு நிலை, பாட்டு, குரத்தி பாட்டு, உழத்தி பாட்டு, 10, தசாங்க 10, நயன 10, பயோதர 10, ரூபா 20, இருபா 20, 40. அப்ப வாழ்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாயுரை வாழ்த்து, புறநிலை வாழ்த்து, எண்மொழி வாழ்த்து. சோ இதெல்லாமே வந்துட்டு சிற்றிலக்கிய வகையில அடங்கும் அப்படிங்கறத நமக்கு டீட்டெயில்டா போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். சோ பாகுபாடு பாட்டியல் நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் பலவற்றில சிற்றிலக்கியமாக உருபெறாத பல்வேறு பெயர்களை நம்மளால பார்க்க முடியும். பாட்டியல் நூல்கள்ல இது சிற்றிலக்கியம்னு சொல்றாங்க, ஆனா தனியா சிற்றிலக்கியம்னு இத எந்த நூலுமே இதன் பெயர்ல வரல. அப்படிப்பட்ட சிற்றிலக்கியங்களும் இருக்கு. தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படக்கூடிய அகத்துறைகள், புறத்துறைகள் பலவற்றின் பெயர்கள் இங்கு சிற்றிலக்கியங்களினுடைய பெயர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொல்காப்பியத்துல எந்த பெயர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வேந்துவிடை முனைஞர்,
வேற்றுப்புல களவின் ஆதந்து ஓம்பல் மேவற்று ஆகும். இதை எந்த சொல்றாங்க? வீர வெற்றி மாலை அப்படின்னு சொல்றாங்க இந்த கொஸ்டின். ஏன்னா வெற்றி திணையில ஆநிறை கவரக்கூடிய அந்த இதுக்கு தொல்காப்பியர் கொடுத்திருக்கக்கூடிய நூற்பா விளக்கம், கொழு விளக்கம் இதுதான். வேந்து விடு முனைஞர் வேற்றுப்புல களவின் ஆதந்து ஓம்பல் மேவற்று ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். சோ அப்ப மன்னன் வேண்டுதலுக்கு இணங்க, மன்னனினுடைய கட்டளைக்கு இணங்க அல்லது மன்னனினுடைய மனக்குறிப்பினை அறிந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் போய் ஆக்களை பிறர் அறியாதவாறு கவர்ந்து வருதல், அதுதான் என்னன்னு சொல்றாங்க? வீர வெற்றி மாலை. சிற்றிலக்கிய பொருள். தொல்காப்பியத்துல சொல்லப்படக்கூடிய கரந்தை திணை ரொம்ப முக்கியம். அப்ப வெற்றியில வீர வெற்றி மாலை அப்படிங்கிற ஒரு பகுதி சிற்றிலக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்ப கரந்தை திணையில சிற்றிலக்கியத்துல எந்த பகுதியாக குறிக்கப்படுகிறது அப்படின்னா வெற்றி கரந்தை மஞ்சரி அப்படிங்கிற பெயரோடு உள்ளது. கரந்தை திணை சிற்றிலக்கியத்துல வெற்றி கரந்தை மஞ்சரி அப்படிங்கிற பெயரோடு உள்ளது. வஞ்சி திணையின் துறைகளாக தொல்காப்பியம் குறித்திருக்கக்கூடிய படையெழு அரவம், போர்க்கு எழு வஞ்சி எனவும் வயங்கள் எய்திய பெருமை வரலாற்று வஞ்சி அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இந்த கொஸ்டின் அத்தனை முக்கியம், பொறுமையாவே படிங்க, தப்பே கிடையாது. ஆனா ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கக்கூடிய கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். செகண்ட் கொஸ்டின் கரந்தை திணை. சிற்றிலக்கியத்துல வெற்றி கரந்தை மஞ்சரி அப்படிங்கிற பெயரோடு கரந்தை திணையை சொல்லியிருக்காங்க. வீர வெற்றி மாலை வெற்றி திணை. வெற்றி கரந்தை மஞ்சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கரந்தை திணை. வஞ்சி திணையினுடைய துறைகளாக தொல்காப்பியத்துல குறிப்பிடக்கூடிய துறைகள் யாது அப்படின்னு கேட்டா படையெழு அரவம், போர்க்கு எழு வஞ்சி, வயங்கள் எய்திய பெருமை, வரலாற்று, அதாவது இந்த இடத்துல படையெழு அரவம் அப்படிங்கிறது போர்க்கு எழு வஞ்சி அப்படிங்கிற பெயராலையும், வயங்கள் எய்திய பெருமை அப்படிங்கிறத வரலாற்று வஞ்சி அப்படிங்கிற பெயராலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வஞ்சி திணையில ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி என்னன்னு சொல்லியிருக்காங்க? வீர வெற்றி மாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரந்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க? வெற்றி கரந்தை மஞ்சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படியே பிரிச்சு நீங்க எழுதிக்கிட்டாலும் நோ ப்ராப்ளம். வெற்றி கரந்தை மஞ்சரி. வஞ்சி திணையில 2 திணைகள் சொல்லியிருக்காங்க, 2 துறைகள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு படையெழு அரவம், இன்னொன்னு வயங்கள் எய்திய பெருமை. படையெழு அரவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போர்க்கு எழு வஞ்சி, அதாவது போருக்கு எழும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஆரவாரம் இருக்கும் இல்லையா, அதுதான் அரவம்னு சொல்லுவாங்க. படையெழு அரவம் அததான் அவங்க சிற்றிலக்கியமாக போர்க்கு எழு வஞ்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வயங்கள் எய்திய பெருமை வரலாற்று வஞ்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதற்கு மேலும் போர்ல சிறந்த பிணக்குவியல்களை விருந்துண்டு கழிக்கக்கூடிய பூதமும் பேயும் பாடி ஆடுதல் அப்படிங்கிற பொருண்மை செருக்கள வஞ்சி அப்படிங்கிற சிற்றிலக்கியமாக சொல்லுது. ரொம்ப முக்கியம். பேய் காஞ்சி, தொட்ட காஞ்சி, தொடா காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல காஞ்சி, இந்த இடத்துல வஞ்சியில என்ன சொல்லுவாங்க? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? வஞ்சியில பேய் காஞ்சி, வஞ்சி காஞ்சி, பேய் காஞ்சி, தொட்ட காஞ்சி, வர வஞ்சி, வஞ்சி அரவம், பேய் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அப்ப இந்த இடத்துல செருக்கள வஞ்சி அப்படிங்கிற நிலை, அதாவது பிணக்குவியல்களை விருந்துண்டு கழிக்கக்கூடிய பூதமும் பேயும் ஆடுறது பேரு பேய் நிலை. அப்ப பெருக்கள வஞ்சி அப்படின்னு செருக்கள வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்க்காலத்துல இருக்கக்கூடிய தன்மை அதை சொல்றதுனாலதான் செருக்கள வஞ்சி. இதனை பரந்தலை பாட்டு அப்படின்னு சொல்லலாம். தொல்காப்பியத்துல வஞ்சி திணையினுடைய பொருண்மையிலேயே அடங்கியுள்ள காஞ்சி திணை காஞ்சி மாலை அப்படிங்கிற பெயரோடு குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ தொல்காப்பியர் காஞ்சி திணைய நிலையாமையை உணர்த்தக்கூடிய திணையாக சொல்லியிருக்காரா? தொல்காப்பியர் காஞ்சி திணைய நிலையாமையை உணர்த்தக்கூடிய திணையாக சொல்லி இருக்கிறார். கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி பாருங்க. வேந்து விடை முனைஞர் வேற்றுப்புல களவின் ஆதந்து ஓம்பல் மேவற்று ஆகும் வீர வெற்றி மாலை. 2வது கொஸ்டின் கரந்தை திணை வெற்றி கரந்தை மஞ்சரிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. வஞ்சி திணையில படையெழு அரவம், போர்க்கு எழு வஞ்சி, வயங்கள் எய்திய பெருமை வரலாற்று பெருமை அப்படின்னாலே வரலாறு பேசும், வரலாற்று வஞ்சி. அதுக்கப்புறம் போர்ல பிணக்குவியல்களை பார்த்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய பேய் ஆடி கூத்தாடக்கூடியது செருக்கள வஞ்சி. போர்ல நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுனால செருக்களம், போர்க்கள வஞ்சி. சோ புறந்தலை பாட்டு அப்படின்னும் அதை சொல்லலாம். பரந்தலை பாட்டு அப்படின்னு சொல்லலாம். தொல்காப்பியத்துல வஞ்சி திணையினுடைய பொருண்மையிலேயே அடங்கி இருக்கக்கூடிய இன்னொன்னு காஞ்சி திணை. சோ காஞ்சி திணை என்னன்னு சொல்லுவாங்க? காஞ்சி மாலை அப்படிங்கிற பெயரோடு தனி சிற்றிலக்கியமாக சொல்றாங்க. உளிங்கை திணையில நொச்சி உளிங்கை ஆகியவை பற்றி பொருள் நொச்சி மாலை உளிங்கை மாலை எனவும், தும்பை திணையினுடைய பொருள் தும்பை மாலை அப்படின்னும், வாகை திணையினுடைய பொருள் வாகை மாலை அப்படின்னும் தனி சிற்றிலக்கியங்களின் பெயராக சொல்லப்பட்டு
சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி பாடான் பாட்டுல வரக்கூடிய நாடும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை என்பது சாதகம் எனவும், குலவி மருங்கினும் கிளவதாகும் என்பது பிள்ளை கவி எனவும், களம் பாடுதல் களவேள்வி பாடுதல் தேர்மு நாடு குறவை தேர்ப்பின் நாடு குறவை முதலிய வாகை துறைகளின் பொருள் வளர்ச்சி வரணி எனவும், தும்பைத்தனையில் வரக்கூடிய களிர் எறிந்து எதிர்ந்தோர் பாடு அப்படிங்கிற துறை வாரதோரண மஞ்சரி எனவும், பாடான் திணையில கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியரும் சொன்ன பக்கமும் என வரும் துறை ஆற்றுப்படை அப்படின்னும். அப்ப பாடான் பாட்டில் பாடான் திணை பாடப்படக்கூடிய ஆண்மகனினுடைய ஒழுக்காறுகளை சொல்லக்கூடியது. நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை அப்படின்னு சொல்லுவாங்க. நிமித்தம் அப்படின்னா தெரியும். நிமித்தம் அப்படின்னா இந்த புல் பறவைகளால வந்துட்டு சகுனம் பாக்குறது, இதெல்லாமே நிமித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை பாதுகாத்தல், இதெல்லாம் சாதகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாதகம் முதலாக காப்பியம் ஈராக 96 வகை அப்படின்னு சொன்ன நூல் எது? வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி. அப்ப அத சாதகம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகம் பாக்குறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு கல்யாணமா வேற ஏதாவது எங்கேயோ போறோம்னா ஜாதகம் பார்ப்போம், அதனால அது சாதகம். நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தம். நிமித்தம்னா என்ன பண்றது? நிமித்தம்னா என்ன? ஜோசியம் பாக்குறது, அவ்வளவுதான். அதனாலதான் சாதகம். சோ குலவி மருங்கினும் கிளவதாகும் உங்களுக்கு தெரியும். பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96. குலவி மருங்கினும் கிளவதாகும்னாலே பிள்ளை தமிழுக்கு தொல்காப்பியம் சொன்ன நூற்பா டைரக்ட் கொஸ்டின் இது. களம் பாடுதல் களவேள்வி பாடுதல் தேர்மு நாடு குறவை தேர்ப்பின் நாடு குறவை முதலிய வாகை துறைகளின் பொருள் வளர்ச்சி பரணி. களம் பாடுதல் ரொம்ப முக்கியம். போர்க்களத்தை பாராட்டி பாடுதல், களவேள்வி பாடுதல். இதை தாண்டி தேர் முன்னாடி ஆடு குறவை, தேர் பின்னாடி, தேருக்கு முன்பாக பேய் ஆடுறது, தேருக்கு பின்பாக பேய் ஆடிட்டு வருது, தேருக்கு முன்பாக பெண்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாரும் காலில் என்ன பண்ணுவாங்க, வீரக்கலல் அணிந்து ஆடிட்டு வருவாங்க. சோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வாகைத்துறைகளினுடைய பொருள் வளர்ச்சி. அதனுடைய அடுத்த கான்செப்டா பரணி அப்படிங்கிற இலக்கிய வகை. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தும்பை துணையில் வரக்கூடிய களிர் எறிந்து எதிர்ந்தோர் பாடு அப்படிங்கிற துறை. சோ அதாவது தும்பையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பகைவர்களினுடைய யானையின் மீது இவன் கையில இருக்கக்கூடிய அந்த வேலை விட்டு எறிவான். அது அதனுடைய தும்பிக்கையின் மீது பட்டு அது அப்படியே கீழே சாயும். அப்படி சாயும் போது இவனும் அது கீழே அந்த யானைக்கு அடியில இவனும் எதிர்பாராத விதமாக அந்த யானை இவன் மேல விழுந்து உடல் நசுங்கி இவனும் இறந்து போயிடுவான். அதான் களிர் எறிந்து எதிர்ந்தோர் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது களிற்று உடல்நிலை. இது களிர் எதிர்ந்தோர் பாடு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம், களிர் எதிர்ந்தோர் பாடுனா ஆப்போசிட்ல போய் சண்டை போட்டுட்டு வர்றது. அதாவது யானை படையை எதிர்த்து சண்டை போடுறது, அது களிற்று உடல்நிலை. அப்படிங்கும் போது களிற்றுக்கு கீழே விழுந்து இறக்கக்கூடியது அது தனித்திணை. இன்னொன்னு என்ன, வெறுவரு நிலை அப்படின்னு எந்த நிலையை சொல்லலாம்? வெறுவரு நிலை. பீஷ்மர் முள் படுக்கையில அம்பு படுக்கையில படுத்திருந்த மாதிரி அந்த நிலமகள் வந்துட்டு அந்த வீரனை கீழே விழாம அந்த அம்பு ஆகப்பட்டது என்ன பண்ணுது அப்படின்னா தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த நிலையை சொல்லக்கூடியதான் என்னன்னு சொல்லுவாங்க, வெறுவரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப களிர் எறிந்து எதிர்ந்தோர் பாடு அப்படிங்கிற துறையும் வார தோரண மஞ்சரி அப்படிங்கிற பெயர்லயும். சோ மஞ்சரினா யானைன்னு உங்களுக்கு தெரியும். பாடான் திணையில கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் சொன்ன பக்கமும், அதான் கூத்தராற்றுப்படை பாணராற்றுப்படை அப்படின்னு சிறுபானாற்றுப்படை பெருமானாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற துறை ஆற்றுப்படை அப்படின்னும். கண்படை கண்ணிய கண்படை நிலை அப்படிங்கிற பாடான் துறை கண்படை நிலை அப்படின்னும். ரொம்ப முக்கியம், தூங்கக்கூடிய நிலை, அரசனினுடைய துயில சொல்லக்கூடியது கண்படை நிலை. அதாவது நிம்மதியா தூங்குவான். சூதர் ஏத்திய துயில் எடை நிலை, தூங்க வைக்கிறது துயில் எடை நிலை எனவும். வேலை நோக்கிய விளக்கு நிலை, அரசனை சூரியனோடையும் அல்லது அரசனினுடைய விளக்கையும் புகழ்ந்து பேசக்கூடியது விளக்கு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரோடு வகைமையான அப்படிங்கிறது ஊரோடு தோற்றமும் உரிதன மொழிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உலா அப்படிங்கிற சிற்றிலக்கியமாகவும், புறநிலை வாழ்த்து அப்படிங்கிற துறை புறநிலை வாழ்த்து அப்படின்னு 2ஆகவும், கடைநிலை அப்படிங்கிற துறை கடைநிலை எனவும், கையறு நிலை அப்படின்னும், காஞ்சி துறை கையறு நிலை எனவும், செவியறி உருவு வாயுரை வாழ்த்து இயன்மொழி வாழ்த்து முதலிய பாடான் துறைகள் அந்தந்த பெயருடைய சிற்றிலக்கியங்கள் எனவும், சிறந்த நாளினில் செற்றம் நீக்கி பிறந்த நாள்வையின் பெருமங்கலம் அப்படிங்கிற துறை பெருமங்கலம். அதாவது அரசன் பிறந்த நாள் அன்னைக்கு யார் மேலையும் கோவப்படாம என்ன பண்ணுவான், வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருள் கொடுப்பான், அதை பெருமங்கலம்னு சொல்லுவாங்க. கலிந்தோர் ஒளிந்தோருக்கு காட்டிய முதுமையும் ரொம்ப முக்கியம், முதுகாஞ்சி. அதாவது வயசான முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க, இளமையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியது முதுகாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே தனிப்பட்ட சிற்றிலக்கியமாக வளர்ந்திருக்கு. அகப்பொருள் சார்பு பற்றி தொல்காப்பியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பொருளும் துறைகளும் ரொம்ப முக்கியம். அகப்பொருட்கோவை, ஐந்திணை செய்யுள், அனுராக மாலை, கைக்கிளை, தூது, உலாமடல் முதலிய சிற்றிலக்கியங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் அத்தனையுமே ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். இதுல இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் ஆற்றுப்படை இலக்கணங்கள்லாம் உங்களுக்கு அது பேசிக்கா தான் இருக்கும். இதுதான் இதுல கொஞ்சம்
படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வஞ்சி திணையில தும்பை திணையில வரக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாடான் திணை. பாடான் பாட்டுல என்ன சொல்றாங்க? நாளும் புல்லும் பிறவற்று நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை அப்படின்னு சொன்னோம்னா, நிமித்தம்னு வந்தாலும் அது என்னவா சொல்லலாம்? ஜாதகம்னு சொல்லலாம். ஒண்ணு. குளவி மருங்கினும் கிளவதாகும் குளவின்னு வந்தா பிள்ளை. அப்ப அது என்னன்னு சொல்லலாம்? பிள்ளை தமிழ், பிள்ளை கவி அப்படின்னு சொல்லலாம். போர்க்களம் பாடுதல், களம்னா போர்க்களம் அப்படின்னு அர்த்தம். களவேள்வி, தேர்மு நாடு குறவை, தேர்ப்பு நாடு குறவை. அப்ப போர்க்களம்னு வந்தாலே பரணிதான், பரணி பாடுதல். களிர் எதிர்ந்தோர் பாடு அப்படிங்கிற துறை. களிறு அப்படின்னு வந்தாலே மஞ்சரி அப்படிங்கிற பெயரோடு வரணும். பாடான் திணையில கூத்தரும் பாணரும் பெருநரும் விரலியும் சொன்ன பக்கமும் வந்துச்சுன்னா அதை ஆற்றுப்படை நூல்களாக சொல்லலாம். கண்படை கண்ணிய கண்படை நிலை நிம்மதியா தூங்குறது பாடான் திணை. அது வந்து கண்படை நிலை அப்படின்னும், சூதர் ஏத்திய துயிலடை அப்படிங்கிற துறை துயிலடை நிலை அப்படின்னும், வேலை நோக்கிய விளக்கு நிலை அப்படிங்கிற துறை விளக்கு நிலை அப்படின்னும், ஊரோடு வகைமையான, ஊரோடு அப்படின்னா உலா வரக்கூடியது, அதனால உலா. புறநிலை வாழ்த்து அப்படிங்கிற துறை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு புறநிலை, இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம்? புறநிலை வாழ்த்து அப்படின்னா ரெண்டாகவும், கடைநிலை அப்படிங்கிற துறை கடைநிலை அப்படின்னும், கையறு நிலை என்னும் காஞ்சித்துறை கையறு நிலை அப்படின்னும், செவியறிவுருவு வாயுரை வாழ்த்து இயன்மொழி வாழ்த்து இதெல்லாம் பாடான் துறையில அதே பெயர்ல சிற்றிலக்கியங்களாக வழங்கப்படுகிறது. சிறந்த நாளில் செற்றம் நீக்கி பிறந்த நாள்வையின் பெருமங்கலம் அப்படிங்கிறது பெருமங்கலம். கலிந்தோர் ஒளிந்தோருக்கு காட்டிய முதுமை அப்படின்னாலே முதுகாஞ்சி. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அப்படியே டிட்டோவா எங்க இருக்கு உங்களுக்கு? தொல்காப்பியத்துல A to Z ஒரு விஷயம் கூட மாறாம அப்படியே பிசிறு தட்டாம இருக்கு. இதெல்லாத்தையும் நீங்க இங்கேயே தரவு பண்ணிக்கோங்க. அங்க வரும்பொழுது இதெல்லாம் வந்துட்டு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். அகப்பொருள் சார்பு பற்றிய தொல்காப்பியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அகப்பொருள் கோவை, ஐந்திணை செய்யுள், அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்திணை செய்யுள், அனுராக மாலை, கைக்கிளை, தூது, உலாமடல். இது எல்லாமே இந்த அனுராக மாலை தான் உங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஓரளவு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது அப்படியே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. எது வரைக்கும் இதுல நாளைக்கு நீங்க படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா எத்தனாவது பேஜ்? இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் ஒரு தடவை வாசிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? வாழும் இலக்கியம், இணைப்பும் வளர்ச்சியும் எது வரைக்கும் இருக்கு? தத்துவமும் குலையல், சிற்றிலக்கிய சாயலில் பிற நூல்கள். இது வரைக்கும் ஆற்றுப்படை இலக்கியம்னு அடுத்த டாபிக் போகுதா? சோ இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, 32வது பேஜ் உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறதுல 32வது பேஜ் வரைக்கும் ஒரு தடவை வாசிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கொஸ்டின் டிஸ்கஷன். அதே மாதிரி இலக்கிய வரலாறுல என்ன படிக்கணும்? சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் இதெல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே மேம், முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம்.